ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஜிமின் அண்ணாக்கு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் கேட்டிங்களா, உங்களுக்காக தான். ஓகே, லேட் பண்ண வேணாண்டா, எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எந்த ஸ்டோரி லைனும் இல்லை, ஜஸ்ட் ஜாலியாக பார்த்துக்கலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங்கே நீங்களும் ஜிமினும் உங்கள் ரூமில் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்போது வயன் முழிச்சு பார்க்குறாங்க. ஒரு 6:30 ஆயிருக்கும் டைம். ஸோ ஜிமின் நேற்று நைட்டை சொல்லியிருப்பா, நான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக போகணும், என்னை சீக்கிரமாக எழுப்பு பொண்டாட்டி அப்படின்னு. நீங்கள் அப்படியே திடீர்னு எந்திரிச்சிடுறீங்க. பட் ஜிமின் உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. அவனோட கையை எடுக்கவே முடியல. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு, ஜிமின் டேய் என்ன டைம் ஆச்சு, எந்திரி, ஆஃபீஸ் போகணுன்னால டைம் ஆயிடுச்சா, ஒரு 5 minutes டே, நேற்று நைட்டு லேட்டாக தூங்கணும்ல, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை பெட்டில் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களை விடவே மாட்றா. நீங்கள் டேய் அதுக்கப்புறம் உனக்கு தான் லேட் ஆகும், நீ தான் கத்துவ. இல்லை இல்லை கத்த மாட்டேன், கொஞ்ச நேரம் பொண்டாட்டி. ஜிமின் அதெல்லாம் முடியாது, எந்திரிச்சு கிளம்பு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட திட்டு வாங்க முடியாது என்னால். திட்ட மாட்டேன், ஏன்டி கத்துற? மார்னிங்கே எந்திரிச்சோ புருஷனை கவனிங்களா? ஒன்றும் இல்லைல்ல, சும்மா திட்டினே இருக்கிறது என்ன? ஜிமின் நான் எங்கப்பா நான் திட்டினேன்? இப்போ மட்டும் இந்த மாடுலேஷன் பேசுறி. சரி கிளம்புறேன், எனக்கு சத்தியமாக இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அது, அதுக்கு தான் சொல்கிறேன், எந்திரி, 5 minutes பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே டைட்டாக பண்ணிக்கிற ஒரு 5 minutes. நீங்கள் அப்போது ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் மிரர் முன்னாடி வந்து நீங்கள் ஃபேஸை துடைச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்போ தூக்க கலக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு பின்னாடி வந்து உங்களை பார்க்குறா, தூக்கத்தில் தான் இருக்கா. பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உங்களை வந்து பேக் அப் பண்ணிக்கிறா. நீங்கள் டேய் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரமாக இது. அப்போது ஜிம்மன் வயனை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் காலம் எல்லாம் பார்க்கணுமான்னு ஜோசியர்கிட்ட போகலாமா? இதுக்கு அப்படி சொல்கிற? நீ தானே சொன்ன ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இது டைமானு, அதான் கேட்டுட்டு வரலாம். எப்போ எந்த நேரத்தை பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா குழந்த பிறக்கும் அப்படின்னு. ஏய் காமெடியா? காமெடி இல்லடி, இதில் என்ன காமெடி இருக்கு? நீ தானே சொன்ன. சரி, லேட் ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாது. நேற்று எப்படி கற்றுன அவங்க அம்மா முன்னாடி, நீ போனதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடி சொன்னாங்க? சிம்மனை நீ தாம்மா எழுப்பணும், நீ அவன் கூட சேர்ந்து தூங்கினா அவள் தூங்கினே தான் இருப்பா அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சா. உங்கள் அம்மா முன்னாடியெல்லாம் என்னால் இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஓ ஷையாக இருக்கா? ஏய் அவங்களுக்கும் தெரியும்டி நம்ம ரூம் லாக் பண்ணால் உள்ளே என்ன பண்ணுவோன்னு, அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? நம்ம ரூம்குள்ளே சண்டை போடுவோம், வேறு ஏதாச்சும் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியாது. தயிர் சாத பொண்டாட்டி அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஏஜில் அவங்களுக்கு தெரியாத நம்ம உள்ளே என்ன பண்ணுவோன்னு. சரி அப்படி பேசாத, கிளம்பு. எங்கடி போக சொல்கிற? இன்றைக்கி ஒரு 1/2 hour ஆச்சும் பண்ணலாமா? ஜம்மன் வேணாம், உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுண்ணா. டைவர்ட் பண்ணாதடி, நீ என்ன விஷயம் சொன்னாலும் நான் பண்ண தான் போகிறேன். சரி பண்ணலாம், ஆனால் நான் சொல்கிறது கரெக்டாக கேளு. என்ன? இன்றைக்கி வீட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வா. ஏன் என் பொண்டாட்டிக்கு மூடாகுதா என்ன? கருமோ, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டாக முழுசாக கேள்றா, அதுக்கப்புறம் பேசுடா. சரி என்ன? அப்பா அம்மா இன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கணும். ஏன் அப்பா அம்மா எங்கே போகிறாங்க? தெரில எனக்கு, அவங்க சம்திங் எங்கோ வெளியே போகிறான்னு அப்படின்னு நேற்றே சொன்னாங்க அம்மா. அதனால் சீக்கிரமாக வா, நான் தனியாக இருக்கணும். கரண்ட் வேறு அப்பப்போ கட் ஆகுது எனக்கு, அவ்வளோதான். என்னால் இருட்டிலலாம் இருக்க முடியாது தனியாக, சீக்கிரமாக வா. இருட்டில் இருக்க முடியாதா? பின்ன என் கூட இருக்க மட்டும் கரண்ட் ஆஃப் பண்ண ஜிம்மன், கரண்ட் இருந்தால் தூக்கம் வராது அப்படி இப்படின்னுவ. இப்போ மட்டும் என்னடி இருட்டுனா பயன்ற? டேய் நீ இருந்தால் இருட்டில் எங்கே வேணா இருப்ப, நீ இல்லைன்னா எனக்கு லைட்ஸ் போட்டாலும் பயமாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு சீக்கிரமாக வா. சரிடி
பார்ப்போம். பார்ப்போல்லாம் இல்லை, நீ வீட்டுக்கு வரலனா கதவை ஓப்பன் பண்ண மாட்டா. சரி பண்ணாத, நான் வெளில இருக்கேன். ஜிம்மன் இப்படியெல்லாம் விளாடாத ஜிம்மன், தனியாக இருக்க முடியாது ஜிம்மன் ப்ளீஸ். நான் வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னா என்னோட முத்தம் கொடு. என்னடா இது, என்னன்னா நீ தானே சொன்ன வீட்டுக்கு சீக்கிரமாவான்னு, அதனால்தான். என்ன மார்னிங்கே ஃப்ளர்ட்டிங்க என்கிட்ட, அதெல்லாம் நான் பார்த்தாச்சு. நான் பொண்டாட்டி ஜிம்மன். சரி, என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் முத்தம் கேட்க முடியும், ரோட்டில் போகிறவங்கிட்ட கேட்கவா? நீ கேட்டாலும் கேட்படா, நீ அப்படிப்பட்டவ நீ. சரி விடு, உங்கள் அம்மா கிட்ட திரும்ப என்னால் போய் பேச முடியாது, அதெல்லாம் விட முடியாது. என்ன இப்போ எனக்கு முத்தம் குடிக்கிறியா இல்லைன்னா குளிக்க வைக்க போறியா? ரெண்டும் உன் கையில் தாண்டி. என்னால் ரெண்டுமே பண்ண முடியாது, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். சரி வேணாம், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அம்மா பண்ணுவாங்க. ஆமாம், உங்கள் அம்மா பண்ணி கிழிச்சிருவாங்க, மூடிட்டு விட்டுறா. ஏய் என்னடி, ஏன் முன்னாடி எங்கள் அம்மாவை எப்படி பேசுகிற? சரி சார், உங்கள் அம்மா கூட நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அவங்க அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்னால் பேச்சு வாங்க முடியாது. ஸோ நீங்கள் விட்டீங்கன்னா நான் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ மரியாதையாக போதுமா? இல்லைனா விட்றா அப்படின்னு கெஞ்சணுமா? கெஞ்ச இவ்வளோ பேச தெரியுதுல்ல, மூடிட்டு ஒரு முட்டை கொடுத்துட்டு போகலாம்ல. சரி, ஹாப்பி மார்னிங், ஐ லவ் யூ, விடு, மொத்த குடுறி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினோட லிப்ஸில் போய் கிஸ் பண்ணிவிட்டு போதுமா? வேணும்னா நீ என்ன கொடுக்கவா போகிற? சரி கிளம்பிடி. என்ன கிளம்பு, நீ லவ் யூ சொல்ல மாட்டியா? ஏய் நம்ம புருஷன் பொண்டாட்டிடி, லவ்வர்ஸா? நீ லவ் யூ சொன்னால் நானும் லவ் யூ சொல்கிறது, அப்போ சொல்ல மாட்டியா? கிளம்புற அப்படின்னு வயன் கிளம்புறாங்க. அப்போது ஜிம்மின் அகெயின் எடுத்துட்டு வெஸ்ட்டை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ. கோச்சிட்டெல்லாம் போகக்கூடாது மேலே ஒரு லவ் யூக்காக. நான் எங்கே கோச்சிட்டு போனேன்? நீங்கள் போகிற நடியே எனக்கு அப்படி தான் தெரியுது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபைனலாக ஜிம்மின் வந்து உங்களை விட்டு ரூம் வந்து வெளில அனுப்புகிறா. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிச்சனுக்கு போயிட்டு அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது ஜிம்மின் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கா. அப்போது ஜிம்மினோட அம்மா ஜிம்மின்கிட்ட, டே ஜிம்மன் அம்மா, என்னம்மா இன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரமாக வா, நானும் அப்பா இருக்க மாட்டோம், வயனை தனியாக விடாத. சரி எங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லைடா உங்கள் அண்ணாவோட வீட்டுக்கு தான், குழந்த பிறந்திருக்குல்ல அவனுக்கு, ஸோ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. உன்னை தான் கூப்பிட்டானாமே? ஆமாம் நான் வரலன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் வரான் அப்படின்னு. அதனால்தான் நானும் அப்பாவும் போகிறோம். வீட்டில் அப்பப்போ கரண்ட் கட் ஆகுது, வந்து என்னன்னு பாரு, இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணு, வந்து ரிப்பேர் பண்ணிட்டோம் சரியா? சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மன் அப்படியே கிச்சன்கிட்ட போயிட்டு வயனை பேக் பண்ணிவிட்டு, சீக்கிரமாக வரணுமா இன்றைக்கி நான் வீட்டுக்கு? ஆமாம் அம்மா சொன்னது கேட்டல. சரி நான் இருக்கிற ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து என்னடி பண்ணுவேன் நீ எனக்காக? என்ன பண்ணுவேன்னா ஒன்றா சமைக்கலாம், படம் பார்க்கலாம், தூங்கலாம் சரியா? அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன வேணும்? வேற என்ன வேணுமா? வந்து சொல்கிறேன். சமைக்காதடி, ஒன்றா சமைக்கலாம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜிம்மினுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறா. அப்போது வயன் இந்த பையனை எழுப்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு பாதி நாளே முடிஞ்சிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் அப்போது ஜிம்மினோட அப்பா அம்மாவும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து தனியாக தான் இருக்கீங்க வீட்டில். உங்கள் வீட்டில் வேறு அப்பப்போ கரண்ட் வேறு கட்டாகி போகுது. உங்களுக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது, எப்போடா ஜிம்மின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்பப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுது. அவனும் அப்போல்லாம் வரேன் தான் சொல்லியிருப்பான். என்ன அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் 10 o'clock வீட்டில் வந்து காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் செம்ம கோவத்தில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் வெளில நின்றுருக்கான். ஸோ 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கான் அவன், சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறீங்க. ஸோ ஜிம்மன்
உள்ளே வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறா. டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு டை லூஸ் பண்ணிவிட்டு டக்கினா இருக்க ஷர்ட்டை வந்து எடுத்து வெளில விட்டு ஸ்டார்டிங் 2 பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறா ஷர்ட்டோடது. ஓப்பன் பண்ணி அப்படியே அவங்க பின்னாடி வரா. ஏய் பொண்டாட்டி நில்றி, ஏண்டி பேச மாட்ற? டைம் எத்தனை ஜிம்மன்? உனக்கு நான் என்ன சொன்னேன்? வீட்டில் தனியாக இருக்க முடியாது, சீக்கிரமாவான்னு சொன்னல. டைம் எவ்வளோ? 10 மணி. என்ன இப்போதைக்கு? என்ன இப்போ அதுக்கா? நான் என்ன விளாட்ன மார்னிங்கில் உங்ககிட்ட? செம்ம கோவத்தில் இருக்க ஜிம்மன், தயவு செஞ்சு இங்கே பேசுகிறாத. 10 மணின்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு தெரியலையாடா 10 மணின்னு. சாப்பிட்டியா ஜிம்மன்? சாப்பிடலடி. எதுக்கு கோமா இருக்கா? என்னை பேச விடு. நீயே கத்தின்னு இருந்தால் எனக்கு சொல்ல முடியுமா? சாப்பிட்டியான்னு மட்டும்தான் கேட்டேன், வேறு எதுவுமே கேட்கல உங்ககிட்ட. சாப்பிடலன்னு சொன்னல. அப்படின்னும் போது நீங்கள் போய் பிளேட்டில் அவனுக்காக தான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேங்க. அவள் சொல்லியிருப்பாள் நம்ம 2 பேரும் சமைக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டைம் மூவ் ஆக இவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு நீங்களே சமைச்சு வச்சிடுறீங்க. அதை போய் பிளேட்டில் போட்டுட்டு இந்தா சாப்பிட்டு. சாப்பிட மாட்டேன் நான் எதுக்கடி சாப்பிட்ணும்? நீ இப்படி கோவமாக எனக்கு போட்டு கொடுத்ததே இல்லை. என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா ஜிம்மன்? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அம்மாவும் சொன்னாங்க, ஏன் பேச்சு கேட்காத, உங்கள் அம்மா பேச்சு நீ கேட்க மாட்டியா? அப்படின்னும் போது ஜிம்மன் உங்ககிட்ட அப்படியே நடந்து வரா. நீங்கள் கிச்சனில் தான் நின்றுருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறது கேளு, தேவையில்லாமல் என் மேலே கோவப்படாத. என்ன, நான் எதுவுமே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஜிம்மன், நான் தனியாக இருக்க பயப்படுவேன்னு உனக்கு தெரியும் தானே? ஏன்னா இப்படி பண்ணுறேன்? நான் எல்லா நாளுமா சொல்கிறேன், நீ 10 மணி 12 மணிக்கெல்லாம் வந்தால் நான் கதை ஓப்பன் பண்ண மாட்டேனா? ஒரு நாள் நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? சரி சாரி. ப்ராஜெக்ட்டு மீட்டிங்கு எல்லாமே நல்லா முடிஞ்சுது. இந்த ஜங்குக்கு சைன் பண்ணாமல் எங்கே குடிச்சின்னு உட்காந்துருக்கா. அவனை தேடி போய் கண்டுபிடிச்சி பண்ணதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. நானும் நீ ஃபோன் பண்ண முதலாம் வரேன் தானே சொன்னேன். கடைசி நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சுடி. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. அது சப்மிட் பண்ணாமல் என்னால் வரவும் முடியாது. அதுக்கப்புறம் என் மேலே தான் கற்றுவாங்க. நீ என்னை புரிஞ்சுப்ப அப்படின்னு நான் நினச்சேன். நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரில. அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஜிம்மினை தள்ளி விட்றீங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி தள்ளி விட்றது நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. என்னடி இது இப்படி தள்ளி விட்றேன்? தெரில, என்னை விடு, என்ன நான் போகிறேன். ஏய் நில்றி, என்ன தேவலாம் பண்ணுறங்க? தான் சொன்னல, வேணும் நான் பண்ணுறேன். தேவலாம் மேலே கோவப்படாத பொண்டாட்டி, எனக்கு பிடிக்காது. உன் கூட சண்டை போடுறது, உன் மேலே கோச்சிக்கிறது எனக்கு வரவே வராது. நீயும் அப்படி பண்ணாதடி, வேணாம். சரியா? சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறா. நீங்கள் ஜிம்மன், என்னை விடு ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன், விடு. சரி போ, வராதடி என்கிட்ட, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே உட்காந்துக்கிறா. அப்படியே ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. வயன் அப்போ என்னடா நான் கோச்சிட்டு போனாலும் இப்போ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் கீழே வந்து எல்லாம் வீட்டெல்லாம் செக் பண்ணால் ஜிம்மின் போயிட்டு கேம் ஆடிட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் போட்டு கொடுத்த ஃபுட்டும் அப்படியே தான் இருக்குது பிளேட்டில். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. சார் ஜிம்மினை திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க கேம் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த டேபிளை தட்டுறீங்க. ஜிம்மின் அப்போது கேம் விளாட்டு அவங்கள பார்க்குறா. அவனுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது, பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறான். டேய் உன்னை தான் கூப்பிட்றா, ஏன் காது கேட்காது அவனுக்கு? யார் மேடம் நீங்கள்? டேய் என்னடா வரமாட்டியா? எங்கே வரணும்? தூங்குறதுக்கு வர மாட்டியா? மேடம் தான் என் மேலே கோவமாக இருக்கீங்களே. நான் கூட தூங்க வந்தா என்னால் சும்மாலாம் படுக்க முடியாது. என் பொண்டாட்டி மேலே கை கால் போட்டு அப்படி மேட்ரு பண்ணிட்டு அப்படி தான் எனக்கு தூங்க வரும். அப்போது தான் எனக்கு தூக்கமே வரும். சும்மாலாம் அவன் பக்கத்தில் இருந்தால் படுத்தா எனக்கு தூக்கம் வராது. கிளம்பு மூனி, உனக்கு கோவம் எப்போ குறையுதோ அப்போது வந்து என்னை கூப்பிடு, ஒன்றா படுத்து தூங்கலாம். என்னை இப்போ கேம் விளையாட்டுருக்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடா உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? மூடிட்டு வா ஜிம்மன்.
மூடிட்டெல்லாம் என்னால் வர முடியாது. அப்படின்னா நீ பண்ணது கரெக்டா? என்ன பண்ணேன் நான்? அதான் சொன்னேன்ல, நானும் வாண்டடாக பண்ணலடி, அப்படி நடந்துடுச்சு. இப்போ என்ன தனியாக இருந்தால் என்ன ஆகும்? இங்கே பாருடி, நீ தனியாகவே இல்லை, பேச்சுக்கு 400 தடவை என்னை ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிவிட்டு இப்போது வீட்டுக்கு லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோச்சிக்கிறியா? சரி போ, எவ்வளோ மணி நேரம் நீ என் மேலே கோவமாக இருங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நானும் என் பொண்டாடிக்கிற சண்டைலாம் போடல, அதனால தான் இன்றைக்கி மேபி அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் கன்வின்ஸ் பண்ணுறதால. இஷ்டமா, நீ எவ்வளோ நேரம் வேணால் கோவமாரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவம் ஆறுனதுக்கப்புறம் ஜிம்மின் கிட்ட வா, சரியா? லவ் யூ. சரி, சாரி, வந்து சாப்பிடு. அப்படியே இருக்கு. என்ன சாரி? என்ன ஜிம்மன், நான் அப்படி பண்ணால் நீ ஒத்துப்பியாடா? நான் ஒத்துப்பேடி, நான் உன் சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பேன். ஓகே, அவளால் வர முடியாது, வர முடியல, இல்லைனா வந்துருப்பா எனக்காக அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு, நீ பண்ண பாரு, அந்த மாதிரி கேவலமாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். பார்க்குறேன், நானும் பண்ணுறேன் ஒரு நாள் இந்த மாதிரி. ஓ சரி, வா சாப்பிடு. சாரி, நான் புரிஞ்சிருக்கணும், தெரியாமல் கத்திட்டேன். நீயும் வெறுப்பேற்றின தானே? நான் இங்கே வெறுப்பேற்றினேன். பின்ன 10 மணி அப்படின்னு சொல்லி காட்டுறது வெறுப்பேற்றுறது இல்லையா? நீ தான் டைம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 10 மணின்னு சொன்னேன், அதில் என்னடி வெறுப்பேற்றுறது இருக்கு? சரி, வந்து சாப்பிட்டு வா. சரி, நான் சாப்பிட்றேன், நீ போ. ஜிம்மன், அதான் சாரி சொல்லிட்டல்ல, சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? அது இப்போ எப்படி சரியாகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட லேப்பில் வந்து உட்காடுறீங்க. ஜிம்மின் அப்போ, ஏய் என்னடி பண்ணுறங்க? சரியாகணும் இல்லையா சண்டை, அதனால தான். அப்போது ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறா. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா நீங்கள் இவ்வளோ நேரமாக ஜிம்மினோட ஷர்ட் தான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. ஏய், நான் வீட்டுக்கு வரும்போது நீ வேறு ட்ரெஸ்ஸில் இருந்த, என்னோடய ஷர்ட் போட்டுட்ருக்க என்னடி? அதெல்லாம் அப்படிதானா? செடியூஸ் பண்ணுறியா? செடியூஸ்னால் என்ன? செடியூஸ்னால் தெரில உனக்கு, எங்கள் மூஞ்ச காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எட்டி பார்க்குறவ என்னோடய ஃபேஸை. வெளில போய் ஜிம்மனோட பொண்டாட்டின்னு சொல்லிடாத, சிரிச்சிருவாங்க. எதுக்கு சிரிப்பாங்க? இல்லடி, ஊர் உலகமே என்ன ஃப்ளர்ட்டிங் கிங்குன்னு கலாய்க்குது, அதில் பொண்டாட்டிக்கு செடியூஸ்னால் என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு கேவலமாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க மேடம்? என் மேலே கோவம் போயிடுச்சா? அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஜிம்மன், நான் கேம் விளையாட போகிறேன். இவ்வளோ நேரமாக என்னை வந்து பார்க்காம இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவங்க பாட்டுக்கு கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜிம்மன் அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு வயனே பார்த்துட்ருக்கா. அப்போது ஜிம்மனோட ஷர்ட் போட்டுட்டு அந்த தலைமையில் பன் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்காங்க. அப்போது ஜிம்மன் அப்படியே முன்னாடி வந்துட்டு அந்த ஷர்ட்டுக்குள்ளே என்னோடய வெஸ்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போது வயன், டேய் என்ன, ஏய் சும்மா போட்டேன்டி, நீ பாட்டு நீ விளாடு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஷோல்டர் மேலே ஜிம்மின் ஹெட்டை வச்சுட்டு அவங்க வந்து கேம் விளாடுறது பார்த்துட்ருக்கான். லிட்ரலாக அவங்களுக்கு விளாடவே வரமாட்டேங்குது. ஏய் அப்படியே விளாடக்கூடாதுடி, நான் சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயனை ஹிப்லேருந்து கையை எடுத்துட்டு வயன் கை மேலே போய் கை வைக்கிறான். நான் சொல்லித்தரேன், இதை ரைட் பண்ணும்போதே காயின்ஸை கலெக்ட் பண்ணும், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு கார் வாங்குறதுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். சரியா? விளாட்றியா? அவுட் ஆகுதுடி. சரி, எப்படி? லெஃப்டில் போ. அப்படி தான், ஸ்ட்ரைட் போ, காயின் கிடைக்கும்போது லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கணும். அவுட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு கேம் சொல்லி கொடுத்துட்டு ஜிம்மின் இங்கே வயனோட ஷர்ட்குள்ளே கையை விட்டுட்டு ஜிம்மன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்கா. பட் வயனுக்கு கான்சியஸே இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ் கேமில் தான் இருக்குது. அண்ட் அப்போது ஜிம்மன் அப்படியே வயனை டேர்ன் பண்ணுறா. வயனுக்கு புரியலை. ஜிம்மன், என்ன? பேசாதடி, பேசாத, என்ன பேசாத, நான் போகிறேன், நீ போகிற போக்கே நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெஸ்ட்டை பிடிச்சிருப்பாள், அந்த கையை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேங்க, உங்களால் முடியலை, உன்னால் முடியாதுடி
எங்கே எகிற? எங்கே போகணும் இப்போது? ஏதாச்சும் காம்படிஷன் எங்கேயாச்சும் போகணுமான்னு? எங்குமே போகலை. என்னால் முடியாது ஜிம்மன், அந்த பெயினெல்லாம் தாங்க முடியாது. எந்த பெயின்? ஏய் சும்மா பண்ணுறேன்டி, நான்லாம் இன்சர்ட்டெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. ஐ நோ நீ பெயினில் இருப்ப அப்படின்னு. ஏன்னா நேற்று தானே பண்ண இப்போ விடுப்பா. ஜிம்மன், நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஏய் யாருக்கிட்ட கார்டெல்லாம் திருப்பி போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வாயனோட ஐ டு ஐ பார்க்குறா. பையனுக்கு செம்ம ஷையாக இருக்குது. என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ரொம்ப ஷையாக இருக்குது. ஜிம்மன், நான் போகிறேன்டா, நீங்கள் வந்திருக்கவே கூடாது. நீங்கள் வந்தது தப்பு இல்லை, என் மேலே இப்படி உட்காந்தது தப்பு. சரி நான் இறங்குறேன், விடு. அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மடி மேலே உட்காந்துட்டு நெருங்கிங்க. இப்போ ஜிம்மன், ஏய் அப்படி பண்ணாத, ஏற்கனவே உன்னோட கெட்டப்பை பார்த்து எனக்கு செம்ம மூடாயிடு. நீ திரும்ப திரும்ப என்னை ஏற்று விடாதடி. என்ன கெட்டப் நல்லா தானே இருக்குது. மயிறு யார் உனக்கு என் துணியெல்லாம் போட சொல்கிறது? ஏய் கழட்டுறேடி, கழட்டுறே. எதுக்கு கழட்டணும்? எனக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, நான் உன் ஷர்ட்டை கொடுத்துட்றேன். அப்படியெல்லாம் முடியாது, இப்போவே எனக்கு கழட்டி கொடு. சரி விட்றா, நானே போய் எடுத்து போட்டு உனக்கு தரேன். ஓவராக பண்ணாத. இனிமேல் உன் ஷர்ட்டை தொடவும் மாட்டேன், துவைக்கவும் மாட்டேன், போடவும் மாட்டேன். மூடிட்டு விடு. எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வயனோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே வயன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு சைலண்ட்டாக இருந்தா ஒரு கிஸ்ஸோடு முடிச்சிருவேன். நீ இப்படி என் மேலே எகிர்ன அவ்வளோதான். அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லை, என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கே வேணால் எப்படி வேணால் பண்ணலாம். அப்பா அம்மா இருந்தால் நீ கத்துவ, அப்படி இப்படின்னாலாம் நிறைய நாள் தள்ளி போட்டுருக. இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. நீ கத்து, நீ என்ன வேணால் பண்ணு. இன்றைக்கி இட்ஸ் மை டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மினோட ஷோல்டரை பிடிச்சிட்டு நீங்களும் அகெயின் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் ஜிம்மினுக்காக தான் நீங்கள் அவனோட ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்மன் இப்படி கிஸ்ஸோட ஸ்டார்ட் ஆகும், எங்கெங்கே போய் முடிஞ்சிடும். எங்கெங்கே போக முடியாது, கிஸ்ஸோட முடிச்சிட்றேன், கம்மனிரு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கிஸ் பண்ணிட்டுருக்கா. உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியலை. அப்போது ஜிம்மின் செஸ்ட் மேலே அடிக்கிறீங்க. ஏய் எத்திக்கடி அடிக்கிற? என்னால் முடியல, எனக்கு தண்ணி வேணும், நான் போகிறேன் ஜிம்மன். ஏய் இங்கே இருக்குது பாட்டிலில், வேணாம், எனக்கு கிச்சனில் இருக்க தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி கடன்னு ஓடி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வரப்போ உங்கள் வீட்டில் டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. நீங்கள் மிடில் ஆஃப் த ஹவுஸில் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே அள் இல்லை. அப்போது நீங்கள் அங்கே நின்றுட்டே ஜிம்மன், டே ஜிம்மன் வாடா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொட்டு பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஸ்டெப்பே முன்னாடி போய். அப்போது ஜிம்மன் அங்கே உங்கள் முன்னாடி தான் நின்றுருக்கா. நீங்கள் போய்ட்டு அவன் ஃபேஸு ஹேரு அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அவனை அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறீங்க. பாத்தியா, இந்த மாதிரி கரண்ட் மார்னிங்லேருந்து எவ்வளோ தடவை போச்சு, என்னால் தனியாக இருக்கவே முடியல. இப்போ நான் இருக்கல்லடி, எதுக்கிடி பயப்படுற? என்ன வேணும், தண்ணி வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறா. தூக்கிட்டு கிச்சனோட ஸ்லாப் மேலே போய் உட்கார வைக்கிறா. அப்போது உங்களை உட்கார வச்சுட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போகிறா. அப்போது நீங்கள் ஜிம்மனோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு, போகாத ஜிம்மன், எனக்கு இந்த மாதிரி பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது, போகாதடா. ஏய் போகாமல் பின் எப்படி தண்ணி வான்னு சொன்னால் வருமா? கொஞ்சம் இரு பொண்டாட்டி, அதுக்கு தான் எங்கள் அம்மா சொன்னாங்களோ வயன் கூட இருன்னு. ஏய் சத்தியமாக நினச்சி பார்க்கலடி நீ இவ்வளோ பயப்படுவ அப்படின்னு. ஸோ ஜிம்மன் ஃபைனலி ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரா. நீங்கள் 2 பேரும் பிச் பிளாக்ல இருக்கீங்க, கொஞ்சம் கூட லைட் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவும் மாட்டீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்து உங்களை தொடுறா. அப்போது நீங்கள் ரொம்ப ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மினுக்கு நல்லாவே புரியுது. அப்போது வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி கொடுக்கவே மாட்றா. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க,
ஜிம்மன் விளாடாத, சத்து போயிடுவேன் நான். ஏய், ரொம்ப ப்ரீத் பண்ணும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுடி. எதுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது? ஒன்று நான் சில் பண்ணட்டுமா? கொஞ்சம் வேணாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே நீங்கள் ஷர்ட் போட்டிருப்பீங்க, அந்த ஷர்ட் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணுறக்கா. லிட்டரலாக உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவள் என்ன பண்ணுறா, நத்திங். அப்போது நீங்கள் ஜிம்மனோட ஷோல்டரில் தட்டிட்டு, ஜிம்மன் லைட் ஏதாச்சும் ஆன் பண்ணு ஜிம்மன், என்னால் முடியாது. ஏய் கொஞ்ச நேரம் இருறி. இந்த மாதிரி கரண்ட் போகும்போது டார்க் ரொமான்ஸ் பண்ணுறதால எவனிகிரி கிடைக்கும்? நான் எப்போ பண்ணாலும் லைட் போட்டு தானே பண்ணுறோம். இனி நாள் இப்படி பண்ணலாம். ஜிம்மன் என்கிட்ட விளாடாத, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத, நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அன்பட்டன் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறக்கா. உங்களுக்கு ஃபீல் ஆகுது, பட் அவள் என்ன பண்ணிட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் ஜிம்மன் வேணாண்டா, ஏய் கொஞ்சம் நேரம் இரு, கிச்சனில் பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி இப்படி அசைஞ்ச ஏதாச்சும் விழுந்துரும், அதுக்கப்புறம் என்ன கரமுன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் பாடியெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தைஸ் கிட்ட வரா. ஜிம்மன் வேணாம் ஜிம்மன், பேச்சு கேள்றா, எனக்கு பயமாக இருக்குது. ஏய் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லைல்ல, நம்ம கிச்சனில் ரொமான்ஸ் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம், ஓகேவா? நான் ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிறேன். ஜிம்மன் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், அது பண்ண தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஒரு 1 hour அங்கே ஃபிசிக்கலாக இருக்கா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் போட்டு ஜிம்மினை அடிச்சிட்ருக்கீங்க, அவள் வந்து கேரே இல்லை ஜிம்மன். அப்போது ஃபைனலாக அவள் ஹேரை பிடிச்சிட்டு என்னால் முடியலைங்க, ரொம்ப உடம்பு எல்லாமே வலிச்சிட்ருக்கு ஜிம்மன், நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி, எங்கே வேணாம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வாயனை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சோஃபா மேலே போய் வாயனை வந்து படுக்க வைக்கிறான். எங்கே ஓகேவா? ஜிம்மன் எனக்கு வேணாம் போதும். ஏய் பொண்டாட்டி, நான் இன்னும் முடிக்கலடி, நீ வேணாம் சொன்னதும் நீ நிறுத்துறதுக்கு. ஏய் உடம்பு கேட்காதுடி, நான் இப்போ பண்ணும், எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சோஃபா மேலே ஸ்டார்டட் டூயிங் ஆல் த டர்ட்டி திங்ஸ். ஒரு 1 hour வயனை வந்து போட்டு சித்திரவதை பண்ணியிருப்பா. லிட்ரலாக ஒரு ஐஸு அண்ட் நோஸ் லிப்ஸ் எல்லாமே வலிச்சிட்ருக்கு, பிகாஸ் அவ்வளோ வெறியாக பண்ணியிருப்பா ஜிம்மன். அப்போது வயன் ஜிம்மின் அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, லிட்ரலாக ஐஸ் எல்லாம் வலிக்குதுடா எனக்கு. ஜிம்மன் உன் கூட பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட, விடுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து ரூமுக்கு கிளம்பிடுறீங்க. இருட்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் உங்களெல்லாம் முடியல. அப்படியே ரூமுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு பெட் மேலே படுத்துடுறீங்க நீங்கள் பாட்டுன்னு. ஸோ ஜிம்மன் அப்படியே பின்னாடியே வரா. இங்கே பாரு ஜிம்மன், திரும்ப ஏதாச்சும் என்கிட்ட வந்தேன்னா அடிச்சிருவேண்டா. ஏய் என்னடி, ஏன் பொண்டாட்டி இல்லை நீ? உன் பொண்டாட்டினா என்னை சாவடிச்சிருவியா? அதெல்லாம் இல்லை வயன், என்னை தூண்டி விட்டது நீ. நான் நான் கேம் ஆடின்னு கடந்தேன், வந்து என் மடி மேலே உட்காந்து என்னை செட்யூஸ் பண்ணது நீ. இப்போது நீ நான் விடுறதுக்கு நான் எங்கள் ரோபோட் கிடையாதுடி, என்னால் முடியல பொண்டாட்டி. இன்னொரு தடவை நான் பண்ணிட்டு நான் தூங்கிடுறேன், நாளைக்கு நான் வேலைக்கு போகணும்ல. ஜிம்மன் ஒரு 5 minutes இரு, நான் ஃபேஸ் வச்சு வாஷ் பண்ணுறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே பெட் மேலே உட்காந்துருக்கா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் போயிட்டு அப்படியே ஜிம்மன் மேலே போய் படுத்துக்கிறீங்க. அப்போது ஜிம்மன் என்னடி, ஏய் இறங்கு, இல்லை உன் மேலே இருந்து நான் இறங்குனா நீ என்ன பண்ணுவேன்னு தெரில, என்ன இப்படியே படுத்துக்கலாம், உனக்கு என்ன, என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் அவ்வளோதானே? கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுமா? சான்ஸ் இல்லை, நான் மேட்ரு பண்ணணும் அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க வீட்டில், நாளைக்கெல்லாம் வந்துடுவாங்கடி. அதுக்கப்புறம் இந்த 4 செவரு விட்டு நாங்கள் எங்கேயும் போய் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால்
அதனால என்ன ஒரு மூளைக்கு ஒரு ரவுண்டு. ஜிம்மன் அடி வாங்குவேடா அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் என்னடி இப்போ தான் அழுதுட்ருந்த, உன் கூட இருந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனுக்கு நீங்கள் போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் ஐஸ் லிப்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அவள் எப்படி பண்ணானோ அப்படியே போய் பண்ணிருக்கீங்க நீங்கள். அப்போது ஜிம்மன் ஏய் வலிக்குது பொண்டாட்டி, ஏய் வலிக்குதுடி மயிறு, பின்ன எனக்கு எப்படா இருக்கும், நீ இப்படி தான் பண்ண எனக்கு. சரி நான் பண்ணுறேன், நீ எதுக்கிடி எனக்கு பண்ணிருக்க, ஏன்னா நீ என் புருஷன் இல்லையா, அதனால தான் பண்ணுற, ஏய் சாவடிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை தூக்கி அப்படியே கீழே போடுறா. ஸோ உங்கள் மேலே வந்து லைட் ஆன் ஆகிட்டு, என்ன எனக்கு தூக்கம் வராதுன்னு நினச்சிட்றியா? ஜிம்மன் வேணா ஜிம்மன், என்ன வேணாம், இது எப்படி கிஸ் பண்ணீங்கன்னு இப்போ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ணல, ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுறா. ஜஸ்ட் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அகெயின் 1 hour T20 மேட்ச்சே ஆடிட்டீங்க நீங்கள் 2 பேரும் பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போது ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock ஜிம்மன் முழிக்கிறா. அவனுக்கே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சிட்ருக்கு. அப்படியே உங்களை பார்க்குறா. எனக்கே வலிக்குது, என் பொண்டாட்டிக்கு எப்படி வலிக்குதுன்னு தெரியலையே, ரொம்ப பண்ணிட்டேனோ ஜிம்மன், இன்னும் 2 நாளைக்கு என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தக்கூடாதுடா, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமமாக ஒரு 8-9 ரவுண்ட் போயிருப்போண்டா, ரொம்பவே ஆயிடுச்சு, டூ மச் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை ரப் பண்ணிவிட்டு அவனே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் இன்னும் எழுந்துக்கவே இல்லை. அப்போது உங்கள் வீட்டில் வந்து காலிங் பெல் அடிக்குது. ஜிம்மின் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மினோட அப்பா அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு மார்னிங்கே. அப்போது ஜிம்மினோட அம்மா, என்னடா நீ சமைச்சிட்ருக்க, வயனுங்க படுத்துட்ருக்க அம்மாவா, எழுப்பில் நான் தான், ஏன் அவளுக்கு சொல்லிட்டு போனேனே, இல்லைம்மா நைட்டெல்லாம் அவள் தூங்கலை, அதனால தான் சரி தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிருக்கேன். என்ன ஆகும் நான் பண்ணா, என்ன கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும், சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது. டேய் அதுக்கு இல்லைடா, நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டு சாப்பாடு பண்ணிவிட்டு என்ன எதுக்கு தூங்கலை, கெட்ட கனவா என்ன, கெட்ட கனவுல அதெல்லாம் உனக்கு எதுக்குமா, நாங்கள் புருஷ பொண்டாட்டி என்ன வேணால் பண்ணிக்கிறோம். ஜிம்மன் என்னம்மா, சரி எப்படி இருக்கா என்ன எங்கள் அண்ணன் பையன், நல்லா தான் இருக்காங்க, உங்கள் 2 பேருக்கு தான் வெயிட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்துடும்மா, ப்ரெக்னென்ட்டெல்லாம் ஆகிடுவா, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சரி நான் பண்ணிட்டு கிளம்புறேன், அவள் எந்திரிச்சதுமே என்னை ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லு. எதுக்கு, எந்திரிச்சிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லணுமா? இல்லைம்மா உடம்பு நல்லா இருக்குது, இல்லை ஜுரம் வந்துருக்கான்னு சொல்லு, அதுக்கு தான் சொன்னேன், வரும்போது டேப்லெட்ஸ் வாங்கின்னு வரேன். எதுக்கு ஜுரம் வரும் அவளுக்கு, தாய் குலமே எல்லாமே சொல்லணுமா அவனுக்கு, எங்களுக்குள்ளே 1000 இருக்கோ. சரிடா போயிட்டு வா, நான் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறா. வயன் இன்னுமே எந்திரிக்கலை, பிகாஸ் ரொம்ப உடம்பு வெளியாகிருக்கும் அவங்களுக்கு. அப்போது அப்படி ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா ஜிம்மினோட அம்மா ஆல்ரெடி வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, போய் பேசுகிறீங்க அம்மாக்கிட்ட. அப்போது ஜிம்மினோட அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க, வயன் ஜிம்மின் உனக்கு கால் பண்ணி பேச சொன்னான், என்கிட்டயே சொல்லிட்டு போனான். ஓ சரிம்மா நான் கால் பண்ணுறேன். அவள் சாப்பிட்டுட்டு போனானா? ஆமாம், அவனே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் நான் வரதுக்கு முன்னாடியே. நீயும் எந்திரிக்கலையா, ஏதோ நைட்டெல்லாம் தூங்கலையாமே? ஆமாத்த, கொஞ்சம் உடம்பு வேலையாதனால்தான். சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறீங்க. அப்போது ஜிம்மன், பொண்டாட்டி எந்திரிச்சிட்டிங்களா, உடம்பு ஏதாச்சும் வலிக்குதாடி? வலிக்குதான்னு கேட்குறியா, வரும்போது எனக்கு டேப்லெட் வாங்கினவா தான் சொன்னேன் அம்மாக்கிட்ட. சரி சாப்பிட்டியா? இல்லை இப்போ தான் எந்திரிச்ச. ஏண்டி ஆஃப்டர்நூன் தான் எந்திரிப்பீங்களா நீங்கள்? பின்ன நீ பண்ணது அப்படி, அம்மாக்கிட்ட எதுக்கிட்ட சொல்லியிருக்க நைட்டெல்லாம் தூங்கலை அப்படின்னு? பின்ன என்னடி சொல்லி சமாளிக்கிறது, எதுக்கு சமாளிக்கிறா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதனால தான் என் பொண்டாட்டி மாட்டி விட மாட்டேன். சரி சாப்பிடுமோ, ஈவினிங் வர உனக்கு டேப்லெட்ஸு சாக்லேட்ஸு எல்லாமே வாங்கின்னு வரேன். சாரிடி. எதுக்கு சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ நைட்டு? அப்படியெல்லாம் இல்லையே,
எனக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி பண்ணலாமா? ஏய் அடி வாங்க வேடா நீ, கால் கட் பண்ண, நான் போய் சாப்பிடணும், அம்மா கிட்ட பேசணும். ஓ பாசம் பொங்குது எங்கள் அம்மா மேலே, வர வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வயனும் கால் கட் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்போது அவனோட ஃபோனில் பொண்டாட்டின்னு அப்படி சேவ் பண்ணியிருப்பான். அந்த கான்டாக்ட் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே திருப்பி போட்டுட்டு அகெயின் அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஓகே ராமீஸ், இந்த எஃப்எஃப்பை நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிச்சிக்கிறேன். எப்படி இருந்தது நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஜிமின் அண்ணாக்கு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களா? போட்டிருக்கேன். நீங்கள் தான் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும், அப்படியே போயிடாதீங்க, ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் எல்லாருக்குமே பாய் பாய்டா மிஸ். பாய் ரொம்ப வளருது. பாய் பாய்டா.